ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ் A1 divided by A2, B1 divided by B2, C1 divided by C2, find out whether the lines representing the following pairs of linear equation intersects at a point or parallel or கோஇன்சிடென்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோனா உங்களுக்கு என்ன தெரியும்? A1 A2 இஸ்டு B1 டிவைடட் பை B2 இஸ்டு C1 டிவைடட் பை C2. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ அதுல பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன்டர்செக்ட், அதாவது இந்த மூணு ஆன்சரும் சேமா ஒரு இன்டர்செக்ஸ் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுமா? அதாவது ஒரு டயக்ராம் கிராஃப் வரைகிறோம்னா அந்த இதுல ஒரே பாயிண்ட்ல மிட் பாயிண்டா வரும்ல, அந்த மாதிரி மீட் பண்ணுமா? அல்லது கொடுத்திருக்க சம் பேரலா இருக்குமா? இப்ப 3 கொடுத்திருக்காங்க, ABCன்னு கொடுத்திருக்காங்க, 3 இது கொடுத்திருக்காங்க. பேரலல்னா ரெண்டு பாயிண்ட், ரெண்டு இது பேரலா ஒன்னு போல மீட் பண்ணுமா? ஒரு இது இப்ப இது பேரலல்னா ஏயும் பியும் சேமா ஒரே இதுல பேரலா மீட் பண்ணுவோமா? கோஇன்சிடென்ட்னா எல்லாமே கோஇன்சிடென்டா சேமான வேல்யூவா இருக்குமா? ஓகேவா? அதாவது இது இன்டர்செக்ஸ் பாயிண்ட்ஸ் வித்தியாசமா வேற வேற வேல்யூ கொடுத்து நம்ம கிராஃப் வரையும் போது சேமா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுமா? அல்லது பேரலா ரெண்டு இது மட்டும் பேரலா இருக்குமா? ரெண்டு இது மட்டும் ஒன்னு போல இருக்குமா? கோஇன்சிடென்ட் மூணுமே ஒன்னு போல இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த மாதிரி வருதுன்னா A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C அப்படின்னா கோஇன்சிடென்ஸ் ஒன்னு போல மீட் பண்றது. ஓகேவா? A ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C அப்படின்னு இருந்துச்சுன்னா இது பேரலல். அதே இது A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C இதுல நாட் ஈக்குவல் டு போட்டிருந்தாலும் பேரலல். ஓகேவா? அதே இது A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C இது நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? நாட் ஈக்குவல் டுன்னு வந்தா அது என்னது? இன்டர்செக்ட்ஸ் அட் a பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் மீட் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இதை புரிஞ்சிருச்சா? இப்ப அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5x minus 4y plus 8 equal to 0 கொடுத்திருக்காங்க. 7x plus 6y minus 9 equal to 0 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சொல்யூஷன். இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் உள்ளதை பின்னு எடுத்துக்கோங்க, இதுல சின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இது A1, இது B1, இது C1, அது A2, இது B2, இது C2. ஓகேவா? சோ எப்படி எழுதிடலாம்? A1 divided by A2 equal to இது என்னது 5, ஏன்னா A1 divided by A2 அங்க கொடுத்திருக்காங்கல்ல. சோ A1ங்கிறது நம்ம 5 எழுதிரும், A2ங்கிறது 7. ஓகேவா? A1 5 by 7, B1 divided by B2னா -4, இங்க +6. அடுத்து என்னது 8, C1ங்கிறது 8 -9, 8 divided by -9. சோ உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கு? A1 வேல்யூ இந்த இருக்கு, B1 வேல்யூ இந்த இருக்கு, C1 வேல்யூ இருக்கு. நாட் ஈக்குவல்ட்டா வருது. நாட் ஈக்குவல்ட்டுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நாட் ஈக்குவல்ட்டா இருந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் மீட் பண்ணும். சோ அப்ப என்ன எழுதிடலாம்? இங்க எழுதிருங்க ஃபைனலா, the lines are intersects at a point, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் மீட் பண்ணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. செகண்ட் சம் போலாமா? செகண்ட் ஒன் 9x plus 3y plus 12 equal to 0, 18x plus 6y plus 24 equal to 0 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன எழுதலாம்? A1 divided by A2. A1ங்கிறது இதுதான் A1, இது A1, இது A2. சோ என்ன எழுதுவோம்? 9 by 18. சோ 9 by 18. இது B1, இது B2. அப்ப 3 by 6. இது C1, இது C2. 24, 12 by 24. சோ இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஓர் 9 சார் 9, 2 9 சார் 18. சோ 1 by 2. இது பாருங்க, ஓர் 3 சார் 3, 2 3 சார் 6, 1 by 2. C1 by C2ங்கிறது ஓர் 2 12 சார் 12, 2 12 சார் 24. சோ எல்லாமே 1 by 2, எல்லாமே ஈக்குவல் ஆயிருச்சு. சோ அப்ப என்ன எழுதலாம்? the lines are கோஇன்சிடென்டா எல்லாமே சேமா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க தேர்ட் ஒன். 6x plus 3y plus 10 equal to 0, 2x minus y plus 9 equal to 0. அப்ப என்னது? A1 divided by A2னா என்னது? A1 என்னது? 6, A2ங்கிறது 2. சோ 6 by 2 equal to அதுக்கடுத்து B1ங்கிறது என்னது? -3, இது -1. சோ அதுக்கடுத்து C1 C2ங்கிறது என்னது? 10 divided by 9. சோ இத ரெண்டையும் கேன்சல் பண்ணோமா? 2 சார் 2, 3 2 சார் 6. அப்ப இது 3 by 1 வந்துரும்.
இது வந்து b1 b2ங்கிறது மைனஸ் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி போட்டலாமா, இது 3/1 வந்துடும். அதுக்கடுத்து c1/c2 = 10/9. பாருங்க 3/1 3 3/1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் தான். ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப எப்படி இருக்கு, 3 = 3 அப்புறம் = 10/9 இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவலா இருக்கு, இது நாட் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, a1/a2 b1/b2 இது நாட் ஈக்குவல் டு c1/c2. இப்போ இதெல்லாம் the lines are parallel. ஓகேவா, அது பேரலா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரியா, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.